அன்பான நியோமேக்ஸ் மூத்த குடிமக்கள் மற்றும் இளைய குடிமக்கள், முதலீட்டாளர்கள் நலச்சங்கங்களின் உறுப்பினர்களே மற்றும் நமது ஜேக் கூட்டமைப்பின் அங்கத்தினர்களே, கடைசியாக இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்துவிட்டு நாங்கள் எல்லாம் பல முறை சொல்லியும் இன்னும் எம்எஸ்டிசியிலே பதிவு செய்யாமல் இருப்போரே, எங்கள் பேச்சுக்களை கேட்டு எங்களை நம்பி எம்எஸ்டிசியிலே ரிஜிஸ்ட்ரேஷன் செய்தவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் சுந்தர் தியாகராஜன் மற்றும் அசோக் குமார் இருவரின் இனிமையான இரவு வணக்கங்கள். சொல்லுங்க அசோக். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு 10 கேள்விகளோட வந்திருக்கிறேன். அது கேள்விகளா இல்லை 10 கட்டளையெல்லாம் தெரியல. பேப்பர் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் சார். எடுத்துங்க. முதல் கேள்வி சார், எம்எஸ்டிசி என்றால் என்ன? அடிப்படை கேள்வி. எம்எஸ்டிசி என்பது மத்திய அரசுக்கு சொந்தமான ஒரு பொதுத்துறை நிறுவனம். மெட்டல் ஸ்கிராப் ட்ரேட் கார்பரேஷன் பேர். அது ஒரு கார்பரேஷன். சரி. இவங்க வந்து ஏலம் விடுறதுல கைதேர்ந்தவர்கள். இவங்க ஏலம் விடுறதுக்கெலாம் நல்ல சிறந்த சாஃப்ட்வேர்லாம் வச்சுருக்காங்க. மெட்டல் ஸ்கிராப் ட்ரேட் கார்பரேஷன் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. அது அவ்வளோதான். இது ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க. பப்ளிக் செக்டர் கம்பெனி. சரி. இரண்டாவது கேள்வி சார், எம்எஸ்டிசியில் பதிந்தால் நிலம்தான் வேண்டும் என்று அர்த்தமாகி விடாதா என்று கேட்குறாங்க. அதாவது பதியாதவங்க கேட்குறாங்களா? பதியாதவங்க ஏன் என்ன பதியாமல் இருக்காங்கன்னு தெரில. அவங்க என்ன எண்ணத்தில் இருக்காங்கன்னு தெரில. எம்எஸ்டிசியில் பதிவு பண்ணுறது எதுக்கு நம்ம பலமுறை வீடியோ போட்டோம். ஆடியோ வீடியோலாம் போட்டிருக்கோம். அதாவது இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 11,138 சொல்கிறாங்கன்னா, இப்போ 10,000 கிட்ட வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க பிளாட்டுகள், அப்ரூவ்டு பிளாட்ஸு. அதான் ஏலத்துக்கு வந்திருக்குது. அது வெளியில் சரியாக ஏலம் போகலை என்பது நமக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஏலம் போகலைன்னு தெரியும். இப்போ ஏலம் போகலைங்கும் போது அடுத்த ஸ்டெப்பு நீதியரசர் யாரை கேட்பார்? உங்களே நான் கேள்வி கேட்குறேன். அவங்க கேள்வி கேட்குறாங்கல்ல, அவங்களே நான் கேள்வி கேட்குறேன். அடுத்து என்ன பண்ணுவார்? வெளியால் ஏலம் எடுக்க வரல. அப்போ நீதியரசர் என்ன பண்ணுவார்? யாரை கேட்பார்? ஏற்கனவே பணம் போட்டு முதலீட்டாளர்கள் தான் கேட்பார். நீங்கள் எடுத்துக்கலாம் கேட்பாரா இல்லையா? அப்போ நாங்கள் எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோன்னு சொல்கிறதுக்கு ஒரு சமீட்சை தான் அது வந்து எம்எஸ்சி விஷயம் பண்ணுறோம். இதில் ஏற்கனவே 1,180 ரூபா. நீங்கள் வந்து ஒரு மளிகை கடைக்கு போகிறீங்க, ஒரு 500 ரூபா மாற்றினா ஒரே நாள் கலையிடும். ஒரு 2 வாட்டி மளிகை கடைக்கு போயிட்டு வர மாதிரி நினச்சிங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இது 1 வருஷம் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வேல்யூ இருக்குது, இது வேல்யூஷன் இருக்குது. இப்போ 1 வருஷத்துக்கு அப்புறம் அது எக்ஸ்பைரி ஆகிடும். திருப்பி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த 1 வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக இந்த 10,000 பிளாட் இப்போ ஏலம் விட்றாங்க இல்லையா? இன்னும் 9,000 பிளாட் இருக்குது. மொத்தம் 19,000 சம்திங் பிளாட் வந்து அப்ரூவ்டு பிளாட்ஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கனால இப்போ கிளியர் கட்டாக இருக்கிறது மட்டும் எடுத்துருக்காங்க. அடுத்து அந்த அப்ரூவ்டு பிளாட்ஸ் ஒரு 9,000 பிளாட் எடுப்பாங்க. இப்போ இருக்கிற 10,000 பிளாட் எடுக்கிறதுக்கு 10,000 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தா தான் ஆளுக்கு ஒரு பிளாட்டாவது வந்து நாங்கள் எடுக்க ரெடியாக இருக்கோன்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம சொல்லி பார்த்துட்டோம். நான் அழுத்துட்டேன். சொல்லி அழுத்து போயிட்டு இப்போ வந்து எப்படியும் போங்கயா அப்படிங்கிற அளவுக்கு நான் அந்த நிலைக்கு நான் வந்துட்டேன். நீங்கள் சொன்ன கணக்கு பிரகாரம் ஒரு நாளைக்கு 50 பேர் தான் சார் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி நமக்கு வாட்ஸ்அப்லாம் வருது. அது பிரகாரம் 61,458 கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க. சரி. அத்தனை கம்ப்ளைண்ட் தானே பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 3 வருஷம் தேவைப்படுது. ஒரு நாளைக்கு 50 பேர் பண்ணால் 3 வருஷம் தேவைப்படுது. இப்போ தீர்வை தள்ளிப்படுறது தாமதப்படுத்துறது யாரு? நம்மளே தான் பண்ணிட்டு இருக்கிறோம். எனக்கு தோணுது. நிறுவனத்தாரா இந்த சுந்தர் தியாகராஜனா அல்லது முதலீட்டாளர் தான் நான் நினைக்கிறேன். முதலீட்டாளர் தான் காரணம். இல்லை தம்பி அருமையாக சொல்லிட்டாப்ல. ஒரு நாளைக்கு 50 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் 61,458 பேர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கே 3 வருஷம் ஆகிடுறாரு. கரெக்ட் தான். ஒரு மணி ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டுமே. நம்ம அந்த கணக்கெலாம் வைக்க வேண்டாம். நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ நிறுவனத்துக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? நிறுவனத்தை தாமதப்படுத்துகிறோம் அப்படின்றோம். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் என்ன சொன்னானுங்க, இவர் தான் புகார் அதனால தீர்வு தாமதமானு சொல்றாங்க. இப்போ எவனாவது ஒருத்தன் போய் இவரோட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லி பார்க்கலாம். இவர் ஏழை எடுக்கூடாது சொல்கிறான்னு சொல்லி பார்க்கலாம். இது மட்டும் சொல்ல மாட்டாங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. என்னை கூட சொல்லிட்டு இருந்தாங்க. நான் என்ன சொன்னேன் ஆரம்பத்துலேருந்து? ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கய்யா 554 கம்பெனி இப்படி ஆகி போச்சு, நம்மளும் அந்த லைனில் போயிட்டோம்னா போய் மாட்டிக்குவோம், லேட் ஆகும் அப்படின்னு. இது வந்து அரசாங்கத்துக்கு நம்பிக்கை இல்லாமல் கிடையாது. அரசாங்கம், காவல்துறை, நீதித்துறை எந்த துறையாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குது, சட்ட வரையறை இருக்குது. அந்த சட்ட வரையறைக்கு உட்பட்டு தான் அவங்க செயல்பட முடியும். சும்மா வாங்க, நீ வா சுந்தர் தியாகராஜ் வா, இந்த பிளாட்டை பிடிச்சிக்க, அசோக்குமார் வா, இந்த பிளாட்டை பிடிச்சிக்க இப்படிலாம் சொல்லிட்டு கொடுக்க முடியாது. அதுக்குன்னு சட்டத்திட்டங்கள் இருக்குது, வரையறை இருக்குது. அதுக்கு உட்பட செயல்பட நான் பலமுறை சொல்லிட்டேன். அதனால் வந்து புகார்கள் எண்ணிக்கை அதிகமாக தாமதம் ஆகும்னு தான் சொன்னேன். நிறைய பேர் கேட்கல. இப்போ அதான் நடந்துகிட்ருக்கு. இன்னும் சில இழப்பீடுகள்லாம் நமக்கு வருது. அதெல்லாம் சந்திச்சு தான் ஆகணும்.
அதனால் இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது பிளாட் எடுக்க நம்ம சம்மந்தம் இருக்கிற மாதிரி தான். அதுக்கு தானே நம்ம பண்ணுறோம், நாங்கள் எடுத்துக்கிறோம். இப்போ வெளியாலும் எடுக்கலை, நம்மளும் வேணாம்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? அடுத்து 15 வருஷத்துக்கு தள்ளி போயிடும். நம்ம நீதியரசர் அப்புறம் என்னால் முடியல, அவராலே தீர்வு காண முடியல, அப்புறம் வேறு யாரால் தீர்வு காண முடியுங்க? அவர் வெளியால் எடுக்கிறார், நம்மகிட்ட தான் கேட்பாரு. நம்ம தயாராக இருக்க சொல்கிறதுக்கு தான் நம்ம வந்து இதை பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வேற ஒன்றும் இல்லை. 3வது கேள்வி சார், எம்எஸ்டிசியில் பதவி வேண்டுமா வேண்டாமா, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன், நம்ம தான் சொல்லிட்டோம், நம்ம பல முறை சொல்லிட்டோமே. அது நீங்க சொன்னீங்கன்னா நாங்கள் பதிகிறோம் சார், இல்லாட்டி வேண்டாம்னா வேணாம்னு சொல்ல அப்படின்னு சொல்கிறேன். இந்த இடத்துல நான் 2 பேராக பிரிக்கிறேன். புகார் கொடுத்தவர்கள், புகார் கொடுக்காதவர்கள். புகார் கொடுத்தவங்க நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டா தான் பாண்டுக்கு லேண்டுன்னு வரும்பொழுது, பாண்டுக்கு லேண்டுன்னு யாருக்கு முதல்ல கொடுப்பாங்க? பாண்டுக்கு லேண்டுங்கிறது புகார் கொடுத்தவங்க தான் கொடுப்பாங்க. அப்போ பாண்டுக்கு லேண்டு புகார் கொடுத்தவங்க கொடுக்கும்போது புகார் கொடுத்தவங்க பதிவு பண்ணுறது தப்பே இல்லை, தாராளம் பண்ணி வைக்கலாம். ஆனால் புகார் கொடுக்காதவங்க நீங்கள் உங்கள் விருப்பப்படி செய்யுங்க. நீங்கள் உங்களை பதிவு பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், பதிவு பண்ண வேணான்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் பதிவு பண்ணி வச்சிங்கன்னா ஒருவேளை உங்களுடைய புகார்களையும் லேட்டாக புகார்களையும் நீங்கள் அக்கௌண்ட்டில் ஏற்றிக்கலாம். அவங்க நீதியரசர் சொல்லி அதையும் எடுத்துங்கன்னு சொல்லி சொன்னார்னா அப்போ நீங்கள் பாண்டுக்கு லேண்டுன்னு உள்ளார வந்துடலாம். அது எப்படி போகுங்கிறது நான் என்னால் சொல்ல முடியாது, அதனால் அவங்களுக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக புகார் கொடுத்தவங்க நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது நல்லது. அதுக்கு மேலே உங்கள் விருப்பம், நம்ம யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. 4வது கேள்வி சார், புகார் அளித்தவர்கள் எல்லாம் எம்எஸ்டிசியில் பதியாமல் இருந்தால் என்ன நடக்கும்? ஒருத்தர் கேட்குறாரு சார். புகார் கொடுத்த எல்லாருமே ஓரளவு தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, இப்போ மற்றவர்களும் பதியவில்லை என்றால் என்ன நடக்கும்? இப்போ முதல்ல என்ன கேட்டீங்க? பதிஞ்சா நிலம் வாங்குறதுக்கு தானே சம்மந்தம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ பதிவுன்னா என்ன அர்த்தம்? இந்த சில சொல்கிறான் இல்லையா, இது வீட்டிலே படுத்துக்கிட, வீட்டிலே உட்காந்துரு, அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து விழுன்னு சொல்கிறான் இல்லையா, அதுக்கு தானே நம்ம சம்மந்தம்னு அர்த்தம். அது பதிஞ்சா நிலம் எடுக்கிறதுக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரி அர்த்தம்னு 2வது கேள்வி கேட்டிருந்தாங்க, முதல் கேள்வி. இப்போ இந்த கேள்விக்கு என்ன, அதிலே பதில் வந்துடுது. அப்போ நான் பதியாமல் இருந்தேன்னா எனக்கு இடம் தான் வேணும், நிலம் வேண்டாம், இடம் தான் வேணும்னு அர்த்தம். பணம் தான் வேணும்னு அர்த்தம், இடம் வேண்டாம்னு அர்த்தம். அப்போ பணம் தான் வேணும்னா யாரு கொடுப்பா பணம்? நீதிமன்றம் கையிலேருந்து கொடுப்பாங்களா, இல்லை ஈவோடபிள்யூகாரன் கொடுப்பாங்களா? யார் கொடுப்பாங்க? கம்பெனிக்காரன் தான் தரணும். கம்பெனிக்காரன் இப்போ சொத்தை கொடுத்துட்டான், அது சொத்தை விற்பனைக்கு விற்று கொடுக்கலான்னு இருக்காங்க. இது விற்பனைக்கு போகலங்கும் போது பணம் எப்படி கிடைக்கும்? அப்போ எல்லாருமே பணம் தான் வேணும்னாக்கா, ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இருங்கய்யா, பணம் மாறும்போது நாங்கள் தர்றேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? 10 வருஷம் 5 வருஷத்துக்கு 555வது கம்பெனியாக மாறுது. அவ்வளோதான், 555 சிகரெட் ஞாபகம் வச்சுங்க. சரி, அடுத்த கேள்வி சார், எம்எஸ்டிசியில் அனைவரும் பதியவில்லை என்றால் நீங்கள் வந்து பணம் தான் வேணும்னு சொல்கிறீங்க. ஆமாம். அப்போது 2மே செய்தவர்கள் என்ன செய்ய வேண்டும்? 2மே செய்தவர்கள் புரியல. அதாவது இப்போ கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துக்கிறாங்க, 15 இருக்கிறாங்க, ஏலம் எடுக்கலாமான்னு கேட்குறாங்க. அதுதான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அதாவது நம்ம வந்து ஏலம் எடுக்க தடுக்கலை. ஆரம்பத்தில் இப்படி தான் சொல்கிறாங்க, புகார் கொடுத்து தடுத்தா நாங்கள் தடுக்கலை. யாரும் சின்ன குழந்தைங்க கிடையாது. நம்ம இப்போ என்ன சொல்கிறோன்னா, இப்பொழுது அட் ப்ரெசன்ட் நீதியரசர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ இந்த அப்ரூவ்டு பிளாட்ஸ் 10,000 பிளாட் வந்துருக்கியா, இதை நீங்கள் ஏலம் எடுங்க. ஒரு 10,000 உள்ளவர் வந்து ஒரு 3,000 ஏலம் எடுக்கிறாருன்னா அந்த மீதி 7 லட்ச ரூபா கட்டணும். சாரி, 10 லட்ச ரூபா போட்டவர் வந்து கொஞ்சம் டங் ஸ்லிப்பாக இருக்குது. 10 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் முதலீடு பண்ணிக்காரனா, அவர் வந்து 3 லட்சத்துக்கு ஒரு நிலத்தை எடுக்கிறாருன்னா 3 லட்சம் போக 7 லட்சம் கட்டணும். இப்போ நீங்கள் உடனே கட்டணும்னாலும் ஒரு இது சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்து ஏழை விடும்போது நாங்கள் கணக்கு பார்த்துட்டே வருவோம். கடைசியில் வரும்பொழுது எவ்வளோ நீங்கள் கட்ட வேண்டியிருக்கோ, 80% உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னாக்கா, ஒரு 20% நீங்கள் கட்டணும் அப்படின்னா ஒரு 2 லட்சம் கட்ட வேண்டிய நிலைமை வரும். அல்லது 70% 3 லட்சம் கட்ட வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காரு. பாண்டுகள் என்ன அவர் சொல்லலை, இது வரைக்கும் சொல்லவும் முடியாது, அவரால் சொல்ல முடியாது, இப்போதைக்கு சொல்ல முடியாது. அதனால நீ எடுக்கிறது எடுக்காத உங்கள் விருப்பம். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏற்கனவே வீடியோ போட்டு தனிப்படையாக பிரத்யேகமாக வீடியோ போட்டிருக்கோம். பணம் உள்ளவர்கள் எனக்கு பரவாயில்ல, நான் மீதி பணத்தை கட்டிக்கிறேன்னு சொல்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம், உங்களால் வந்து 1 லட்சம் 2 லட்சம் போட்டவங்களுக்காக பணமாக கிடைக்கும், நீங்கள் எடுங்க. ஆனால் பாண்டுக்கு லேண்டுன்னு சொல்லிட்டு யாருமே இப்போதைக்கு எடுத்துகிறாங்க. இப்போதைக்கு அந்த சூழ்நிலை வரல. சரி, இன்னொரு கேள்வி நீங்கள் உபரி கேள்வி நீங்கள் கேட்கலாம். பாண்டுக்கு லேண்டு நீங்கள் போய் ஆசை கேட்க மாட்டேங்கிறீங்க கோர்ட்லன்னு கேட்கலாம். நான் எப்போவோ கேட்டேன், இது வந்து சென்னையில் இருக்கும்போதே கேட்டேன். ஆனால் நீதியரசர் அவர்கள் இப்பொழுது அந்த முடிவை எடுக்க முடியாது. அவரால் எடுக்க முடியாது. ஏன்னா அவரை இப்போயே குறை சொல்லிட்டு கிடக்கிறான். ஒரு குரூப்பு டெல்லிக்கு போனாங்க இல்லையா, டெல்லிக்கு கபடி தூக்கிட்டு போனாங்க இல்லையா, அவங்கள ஒரு குரூப் வந்து இவரை குற்றப்படுத்திட்டு தப்பு சொல்லிட்டுருக்காங்க. இவரை அப்படிலாம் குற்றப்படுத்திட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு வந்து வெறுவாய்க்கு வந்து மேல்றதுக்கு ஏதாவது விஷயம் கிடைச்ச மாதிரி ஆகிடும். அவரை வந்து இன்னும் குற்றப்படுத்தி இவர் வந்து ஒருதலை பட்சம் செயல்படுறார் அப்படிங்கும்போது கொண்டு போயிடுவாங்கங்கிற அவர் இந்த முடிவு இப்போ எடுக்க முடியாது. அது ஒரு நேரம் வரும். அவராக வந்து வேறு வழி இல்லை, ஏலம் போகலை,
சரி வேறு வழியில் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு கேட்டால் நாங்கள் எடுத்துக்கிறையா பாண்டுக்கு லேண்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. அந்த சமயத்தில் நம்ம போய் கேட்க முடியும். ஏற்கனவே சொல்லி வச்சிட்டோம், அவராக கேட்கணும், கேட்டால் தான் நம்ம அதை வந்து சொல்ல முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். அடுத்த கேள்வி சார், சில பேர் எம்எஸ்டிசியில் எங்களை பதிய வேண்டாம் என்று கூறுகிறார்கள், அதற்கு நாங்கள் என்ன செய்வது? புகார் அளித்துள்ளோம் சரி, ஆனால் எம்எஸ்டிசியில் பதிய வேண்டாம் என்று அவங்க பணம் கொடுத்தவங்க சொல்றாங்களா சார்? இப்போ பணம் நான் வந்து ஒருத்தரை கொடுத்துருக்காருன்னா அவர் இப்போதைக்கு எம்எஸ்டிசியில் பதிய வேண்டாம் லீடர் சொல்கிறாங்களாமா? லீடர்ஸ் சொல்றாங்களா? தோழர்களே, இது வந்து கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்கணும். ஏன்னா இவனுக்கு தான் உங்கள்கிட்ட வந்து நாம் இருப்புன்னு பணத்தை வாங்கினானுங்க. அதில் நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்கான். நம்ம கொடுத்த பணத்தை நிறுவனத்தில் கொடுக்காமலும், நிறுவனம் கொடுத்த மெச்சூரிட்டி பண்ணலாம் கீழே கொண்டு கொடுக்காமலும், பார்கோடெலாம் அடித்து கொடுத்துருக்கா, ஸ்கேன் பண்ணால் ஒன்றுமே அதில் இல்லை. இந்த மாதிரிலாம் நிறைய விளையாடிருக்கானுங்க, நிறையா வேலையெல்லாம் பண்ணியிருக்கானுங்க, தடுத்துலாம் பண்ணியிருக்கானுங்க. அந்த தடுத்துத்தான் வேலை பண்ணதுனால தான் நிறுவனம் இப்படி ஆகி போச்சுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. இப்போ அவன் சொல்கிறான் இல்லையா, சொல்கிறவன்ட்ட இவங்க திருப்பி கேட்கணும். இப்போ சுந்தர் தியாகராஜா இப்படி சொல்லிட்டு இருக்காருயா, நீ வெளியிலையும் ஏலம் போகல, 30% எடுக்கல, நீங்களும் எடுக்கலாக்கா 15 வருஷம் ஆகுன்னு சொல்கிறாரு. இப்போ நீ வந்து பதிவு பண்ண வேணாம்னு சொல்கிறிய, அப்போ யாருக்கு கொடுப்பா? நீ கொடுப்பியான்னு சொல்லி கேட்கணும். நீ கொடுப்பியான்னு கேட்கணும். அவன் ஏன் அப்படி சொல்கிறான்னு தெரில. சிலர் வந்து இந்த நிறுவனத்தினுடைய தீர்வு வந்து வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். நிறைய பேர் நினைக்கிறான். நிறையனா ஒரு ஒரு குறிப்பிட்ட சிலர் பணம் படைத்தவர்கள், சிலர் இதை வச்சு சம்பாதிக்க நினச்சிட்டு இருக்கான். யூடியூப் எல்லாம் சம்பாதிக்க நினச்சிருக்காங்க. அவெல்லாம் என்ன நினைக்கிறான், தீர்வு வரக்கூடாது, நம்ம காலகாலமாக இப்போ சம்பாதிச்சுட்டு இருக்கணும், மக்கள் எக்கெடு கட்டு போனான்னு நினச்சிட்டு இருக்கான். அவெல்லாம் நினைக்கிறேன் தீர்வு வரக்கூடாது நினைக்கும் போது நீ பணம் தான் வேணும்னு கேளு. திருப்பி சொல்கிறேங்க, இந்த உடஞ்சி போன ரிக்கார்டுன்னு சொல்லிட்டே தான் இருக்கேன். பணமாக கிடைக்கிறது எனக்கும் சந்தோஷம்தான், எனக்கும் பண தேவை இருக்கிறது, பணம் கிடைச்சா நல்லது தான். அதில் ஏலம் போல என்ன பண்ண முடியும்? கிடைக்குமாங்கிறத கேள்விக்குரிய. அதனால் இதெல்லாம் ஏமாத்துறானுங்க. அந்த மாதிரி நீங்கள் எம்எஸ்சி பதிவாக சொல்கிறாலும் நீ நம்பாதீங்க. அவன் என்ன கேளுங்க, அடுத்து என்னையா நடக்கணும் அவன் கேளுங்க. நீ விளக்கமாக சொல்லியான்னு கேளுங்க. பணம் தருவீங்களா கேளுங்க. பணம் தருவீங்களா என்னன்னு விளக்கமாக கேளுங்களேன். அப்போ தீர்வு எனக்கு எப்படி கிடக்கணும் அவனை விளக்கம் கேளுங்க. அவன் என்ன சொல்லாம பாருங்க, அவன் முழிப்பான். அவன்கிட்ட தீர்வு கிடையாது. இந்த ஏஜென்ட் பயிர்கள்லாம் காசை வாங்கினாலும் தர எவனாவது ஃபோன் எடுக்கிறானா? நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் நன்றி உணர்வோடு சிந்திச்சு பாருங்கள். இந்த முதியவர் தான், இந்த கிழமை தானுங்க ஆரம்பத்திலே உட்காந்து கத்திட்டு இருக்கிறேன். வேறு எவனாவது இப்போ இருக்கிறானா? ஸ்கீனில் இருக்கா, இல்லை இது சீனில் இருக்கானா, இல்லை லைவாக இருக்கானா? எவனாவது இருக்கானா? இருந்து பதில் சொல்கிறானா? ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டான். நான் பொறுப்பு வாங்கி போட்டேன். மாமன் வச்சானா அண்ணன் தம்பியாக கூட இருப்பான், எடுக்க மாட்டான். இப்படி இருக்கும்போது நான் தான் உட்காந்து எல்லாம் கத்தி எல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த ஒரு உணர்வு வந்து நன்றி உணர்வு யாருக்கும் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். யாருக்குமே நன்றி உணர்வு இல்லை. நன்றி கட்ட உலகம் இது. இருந்தாலும் நம்ம வந்து இந்த இதை நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணுங்கிறதுல செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்து எங்களுக்கு ஒன்றும் ஆதாயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் நல்லது கெட்டதை பார்த்து நான் சொல்கிறேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அடுத்த கேள்வி சார், நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிடிஎஃப் போட்டு எவ்வளோ செட்டில்மெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்க சார். 10 லட்சம் போட்டவருக்கு 36,000 தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு தோராயமாக ஒரு கணக்கு போட்டு சொல்லியிருந்தீங்க. அதை வச்சு ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிறாரு. என்ன கேள்வி கேட்டுருக்காரு சார்? கூறியபடி 10 லட்சம் போட்டவருக்கு 36,000 கிடைக்கும் என்றால் பாக்கி தொகையை யாரிடம் வாங்குவது? அனைத்து சுற்றுகளும் விற்ற பிறகு இவ்வளோதான் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 30% 40% கிடைக்கும் அப்படின்னா பாக்கி பணத்தை யாரிடம் வாங்குவதுன்னு கேட்குறாரு. இந்த செட்டில்மெண்ட் யார் செஞ்சுட்டு இருக்கா? நீதிமன்றம் யார்கிட்ட வாங்கி செய்கிறாங்க? நம்ம கம்பெனியில் நிறுவனத்துலேருந்து சொத்தை வாங்கி ஏலம் விட்டு அதுக்குள்ள செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க, பண்ண போகிறாங்க. பத்திரம்னா யாரை கேட்பாங்க? சுந்தர் தியாகராஜன் கேட்பாங்களா அல்லது நீதியரசர் கேட்பாங்களா? யாரை கேட்பாங்க? அவர் கேட்குற சார், மொத்த சொத்துகளும் விற்ற பிறகு 50% தான் கிடைக்குது அப்படின்னா பாக்கி 50% யாரிடம் கேட்பதுன்னு கேட்குறாங்க. நீதியரசர் ஒரு வாட்டி சொன்னார், கோர்ட்டில் சொன்னதுதான். நான் வந்து ஆரம்பத்தில் என்ன நினச்சேன்னா, இது வந்து ஃபஸ்ட்டில் இந்த அப்ரூவ்டு பிளாட்ஸை மட்டும் இது பண்ணிவிட்டு ஏலம் விட்டுட்டு அதில் வர பணத்தை ஒரு 30% செட்டில் பண்ணிவிட்டு டேன்பீட் கோர்ட்டுக்கு விட்டுருவாரு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லி அப்படின்னு நான் சொன்னேன். நானே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் நீதியரசர் என்ன சொன்னார் கோர்ட்டில், நான் வந்து 100% செட்டில்மெண்ட் பண்ணுற வரைக்கும் அவங்கள்ட்ட வாங்கிட்டே இருப்பேன் சொத்துக்களை அப்படின்னாரு. அப்போ அவருக்கும் ஏதோ ஒரு வகையில் தெரியுது, இவங்க பின்னாடி பேரில் ஏதோ வச்சுருக்காங்கன்னு தெரியுது, அதை வாங்குவாங்கன்னு தெரியுது. அதனால் ஐயா நான் சொன்ன கணக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொன்னேன். இப்போ இந்த 5 நாள் கணக்கு இருக்குயா, 17ஆம் தேதி ஏலம் விட்டாங்களா, அது 25ஆம் தேதி விளக்கு வந்து 2 நாள் லீவ் ஹாலிடே. அதனால வந்து மீதி 5 நாள் தான், 7 நாள் 5 நாள் தான் ஏலம் போயிருக்காங்க. ஏலம் போன 5 நாள் ப்ரொபோஷனட்டாக வச்சு போட்டோம். அந்த சதவீதத்தில் அந்த விகிதாச்சாரத்தை வச்சு போடும்போது 36,000, 10 லட்சம் போட்டவங்களும் 36,000 சொல்லி தான் தர, வேற ஒன்றும் கிடையாது. இது ஒன்று தோராயமான ஒரு கணக்கு தான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா பேரலேண்ட் எடுக்க வரலாம், ஆளுங்க வரலாம், ரிசார்ட் எடுக்க வரலாம். ஆனால் பேரலேண்டை பொறுத்தவரை நம்ம வந்து நம்ம பேசாமல் நான் பாட்டு சைலண்ட்டாக இருந்துருவேன், எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ எல்லோரும் இருக்காமல் நானும் இருந்துருவேன், எனக்கு என்ன
எனக்கு என்ன நியாயம் கஷ்டப்படணும்? இது வாங்கி நான் வாங்கி அதை வந்து அப்ரூவல் இது டிடிசி அப்ரூவல் வாங்கி மிகப்பெரிய வேலை சார், மிகப்பெரிய வேலை தான். ஆனால் வேற லேண்ட் அப்படியே ஏலம் விட்டா நமக்கு நஷ்டம். நமக்கு நஷ்டம் கூட நிறுவனத்துக்கு ரொம்ப நஷ்டம். அது நிறுவனம் வந்து அவங்க வந்து அப்ஜெக்ஷன் கூட தெரிவிக்கலாம். வேற லேண்ட் அப்படி விடக்கூடாது, விட்டா எங்களுக்கு நஷ்டமாகும். ஃபுல் செட்டில்மெண்ட் எங்களை பண்ண முடியாது சொல்லிட்டாங்கன்னா இவர் சொன்ன மாதிரி 50% செட்டில்மெண்ட்டே கிடைக்கும். அது வேற மாற்றுக்கிறது இல்லை. அவங்க சொல்லி பார்க்கலாம், எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு கேட்கலாம். நிறுவனத்தார் வந்து டைம் கொடுங்கன்னு கேட்கலாம். அதெல்லாம் கிடையாது. அப்படியே ஏழை விட்டீங்கன்னா அப்போ அவ்வளோதான் செட்டில்மெண்ட் சொல்லிட்டு போயிடலாம். அது இதெல்லாம் இது என் கையில் இல்லை. நான் நீதிபதி கிடையாது. நீதியரசர் என்ன முடிவு சொல்கிறேன் அதாங்க. நீதிபதிகிட்ட கேட்க வேண்டிய கையில் என்கிட்ட கேட்டால் அவருமே அந்த டைமிங் தகுந்தபடி தான் நீ முடிவு எடுப்பார தவிர எல்லாருமே மனுஷன்தாங்க. எல்லாருக்கும் மனிதாபமானம் இருக்குது. என்ன அதனால் அவங்கவுங்க அந்த டைமுக்கு தகுந்தபடி முடிவு எடுப்பாங்க. அதை கொஞ்சம் பொறுத்து தான் அவசரப்படக்கூடாங்க. ஏங்க இதுவே இதெல்லாம் நினச்சிருக்காங்க, உடனே முடிஞ்சுன்னு நினச்சிருக்காங்க. நீங்கள் என்ன நினச்சிங்க, இப்போ மே மாதம் 14 வரைக்கும் ஏலம் ஃபஸ்ட்டு இந்த 10,000 பிளாட் சொல்லியிருக்காரு. இது ஏலம் போகல, பாதியில் கால் பகுதியில் போகாது. ஒரு 10% போனால் அதிகம். மீதி 90%, அதாவது 10% மீதி ரீசெடியூல் பண்ணுவார். மீதி 9,000 பிளாட் விற்கிறதுக்கு ரீசெடியூல் பண்ணுவார். ரீசெடியூல் பண்ணி எப்போ பண்ணுவார்? ஆஃப்டர் மே 15 மேலே பண்ணுவார். மே 15 மேலே பண்ணால் அது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் கூட போயிடலாம். 3 மாதம் ஆகிடலாம். அப்போ ஆகஸ்ட் மாதமும் ஏலம் போகலை அப்படின்னா தான் பாண்டுக்கு லேண்டுன்னு ஒரு முடிவு எடுக்கலாம். அவர் நான் மறையெல்லாம் விடுவேன்னு சொல்லிட்டாரு. அப்போ ஆகஸ்ட்டுக்கு மேலே பாண்டுக்கு லேண்டு கொடுக்கும்போது இந்த 10,000 பிளாட்டுக்கு இந்த வருஷம் ஆகிடுமா? ஆயிடுது சார், ஆயிடும். அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்கும். நம்ம நிறைய பேர் பிடிவாதமாக உட்காந்துருக்காங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டோம் உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு வேற மாதிரி கூட முடிவு எடுத்துடலாம். இதை நீங்கள் ஃபுல்லாக கவர்மெண்ட்டே ஒப்படைச்சு 554 கம்பெனிக்கு என்ன செட்டில்மெண்ட் பண்ணி அதே மாதிரி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடலாம். காலத்தின் கையில் தான் இருக்கு. இல்லை இது விற்பனைக்கு போல, அடுத்து நீங்கள் பில்டிங்லாம் எடுங்க, அதை பார்க்கணும் அவர் எடுக்கலாம். எதுனாலும் செய்யலாங்க. அதுதான் அவங்கவுங்க முடிவு எடுக்கிறதா. அந்த டைமிங்கில் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்பவர் அவங்க முடிவு எடுப்பாங்க. அவ்வளோதான். நம்ம அதில் ஒன்றும் கருத்து சொல்ல கொண்டு இல்லை. அடுத்த கேள்வி சார், ஒருத்தர் வந்து இப்போ வந்து ஒருத்தருக்கு 5 லட்சம் வாங்கியிருக்கிறாரு. அவருக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டாரு. அதுக்கு பதிலாக பாண்டை வாங்கிட்டாரு. செட்டில்மெண்ட் செய்ததை வந்து ஒரு யூஓடபிள்யூ கொடுத்துக்கிறாரு. இப்போ அவர் எப்படி நாங்கள் வந்து எம்எஸ்சியில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது? 2 கம்ப்ளைண்ட் நம்பர் வச்சிருக்கிறாரு, 2 டெபாசிட்டர் நம்பர் வச்சிருக்கிறாரு. அதாவது சில லீடர்ஸ் செட்டில்மெண்ட் மானம் ரோஷம் உள்ளவர்கள், மனிதாபமானம் உள்ளவர்கள் நிறையா பேர் நான் பொறுப்புன்னு வாங்கினேன்னு சொல்லிட்டு 99% எல்லாம் ஐக்கியபிளாக இருக்கான். ஒரு சில லீடர்ஸ் கொஞ்சம் பேர் அந்த மாணவனுக்கு பயந்து பழிப்பாவத்துக்கு பயந்து நம்ம பிள்ளை குட்டிலாம் நாசமாக போயிடும்னு சொல்லிட்டு அந்த பழிப்பாவத்துக்குலாம் 5 சொத்தை விற்று செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர்கள் வந்து நிறுவனத்துக்கு தான் வாங்கி ஆகணும், வேறு வழி இல்லை. இது வந்து இவோட யார் மேலே இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு? யார் பேரில் கொடுத்துருக்காரு? அவர் செட்டில்மெண்ட் பண்ண பேர்லேயே கொடுத்துருக்காரு. செட்டில்மெண்ட் யாருக்கு பண்ணாரு? அவர் தானே கொடுக்க முடியும். இப்போ செட்டில்மெண்ட் தீர்வு வரும்போது கோர்ட் மூலமாக பிளாட் எழுதிக்கலாம் வச்சுக்க, பாண்டு இல்லைன்னு எழுதிக்கிறாங்கன்னா இவர் செட்டில்மெண்ட் பண்ணவருக்கு அது பிளாட் போகுமா அல்லது அந்த பாதிக்கப்பட்டவருக்கு போகுமா? பாதிக்கப்பட்டவர் தான் போகும். பாதிக்கப்பட்ட நம்ம பணத்தையும் வாங்கிட்டாரு லீடர்கிட்ட இருந்து, இந்த லேண்டும் அவருக்கு தான் போகும். அது எப்படி சரியாக சட்ட சிக்கல் வரும். அது வந்து நிறுவனத்துக்கு தான் பேசி வாங்கணும். ஐயா நான் செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன், ஒன்றை தான் நான் முகவராக இருந்தேன், செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன், எனக்கு குடியாந்து நிறுவனத்தை கேட்க முடியும். அவ்வளோதான் சார். புகார் அளிக்காதவர்கள் கடைசி ஒரு கேள்வி சார். இது நிறைய பேர் அளிக்காதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தோழர்களே நிறைய பேர் கேட்குறீங்க, நான் புகார் அளிக்கல சார், நான் எம்எஸ்சி பதிவு பண்ணுமா வேண்டாமான்லாம் கேட்குறீங்க. அது உங்கள் விருப்பம்னு சொல்லிட்டேன். புகார் அளிக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், எப்பவும் சொல்லுவேன். இந்த சுந்தர தேவதை படத்தில் ஒரே நாக்கு ஒரே சொல்லு தான். ஆரம்பத்தில் நான் ஒரே நிலையில் தான் இருக்கேன். நிறுவனத்தையும் காப்பாற்றணும், மக்களுக்கும் வாங்கி கொடுக்கணுங்கிறத என்னோட நிலைப்பாடு. அதனால் தோழர்களே நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 10 லட்சத்துக்கு கீழே போட்டிருந்தா நீங்கள் புகார் கொடுங்க. இப்போ கூட நீங்கள் தபால் அனுப்புங்க, அது உங்கள் இஷ்டம். இல்லை நேரில் கொண்டு கொடுங்க. வாங்கினா கொண்டு கொடுங்க. வாங்கினால் நேரில் கொண்டு போனால் வாங்கலாம் மாட்டாங்க. அதெல்லாம் 10 லட்சத்துக்கு மேலே போட்டிருந்தா தயவு செய்து ஒரு ஆடிட்டர் கேளுங்க. ஒரு ஆடிட்டருக்கு ஒரு 200 300 கேட்பாங்க, ஒரு 500 கேட்பாங்க கன்சல்டி ஃபீஸ் மாதிரி. அவங்கள்ட்ட கேளுங்க. இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் என்ன? இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் எப்போனாலும் வரலாங்க. ஏன்னா இன்கம் டேக்ஸினுடைய லாயர் உள்ளே இருக்கிறாரு, இடியுடைய லாயர் உள்ளே இருக்கிறாரு. இன்கம் டேக்ஸுக்காரங்க எப்போவுமே கடைசியில் செட்டில்மெண்ட் சமயத்தில் தான் வருவாங்க. அப்படி வரும்பொழுது இப்போலாம் வந்து பயங்கரமாக பெனால்ட்டிலாம் அறிவிச்சிருக்காங்க. தெரியும், ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து சொல்லியிருக்காங்க. நேரத்துலேருந்து பயங்கரமாக பெனால்ட்டி 100% பெனால்ட்டிலாம் போடுறாங்க. மணியாக டிரான்சாக்ஷன் பண்ணால் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நான் அதை பற்றி நான் இப்போ கருத்து சொல்ல முடியாது. அதனால் ஐடி வருமா வராதாங்கிறதெல்லாம் நீங்கள் இவங்க ஆடிட்டர் கேட்டுங்க. இன்னொன்று இந்த ஒரு கேள்வி கேட்டிங்களா, அதுக்கு என்ன கேள்வி, அதாவது செட்டில்மெண்ட் பண்ணலன்னா என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க இல்லையா? செட்டில்மெண்ட் பண்ண முடியல என்னங்க, அவங்க தாங்க உள்ளே போயிடலாம். என்ன பெயிலை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்கள பெயிலை கேன்சல் பண்ணி உள்ளே வைக்கலாம்.
அது பெரும்பாலும் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா எப்போ பையில் கேன்சல் பண்ணுவாங்க தெரியுமா, இவங்க ஏதாவது வந்து அந்த அந்த கையெழுத்து போட்டிருப்பாங்க இல்லையா, இந்த இந்த இதெல்லாம் செய்ய மாட்டேன், இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டேன், முதலீட்டாளர் போய் மிரட்ட மாட்டேன் அப்படின்னு ஏதாவது அச்சுறுத்த மாட்டேன் கண்டிஷன்லாம் போட்டிருப்பாங்க. அந்த கண்டிஷனை மீறினா தான் வந்து இதாகும். அது வந்து காவல்துறை கையில் இருக்குது, நம்ம கையில் இல்லை. இப்போ சொத்துக்கள் பத்தலை அப்படின்னு வச்சுங்களேன், 50% செட்டில்மெண்ட் வருதுன்னு அவர் கேட்கறதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் என்ன குறை சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, சுந்தர் தேர்தல் வீட்டில் படுத்து கிடக்கிறாரு, சில தாய்மார்கள் கூட குறை சொல்லிட்டு இருக்காங்க, சகோதரிமார்கள் கூட. இந்த ஒன்றுமே செய்யலை, வாழையில் போட்டு நாங்கள் ஆக்கி வச்சுருக்கோம், இவன் வந்து சாப்பிட வந்து உட்காந்துட்டான், இவன் ஒன்றுமே அட்டாச் பண்ணலன்றான்ல, அங்கே இந்த வேலை செஞ்சு அட்டாச்மெண்ட் போட்டோம். பாக்கி செட்டில்மெண்ட்டுக்கு அவங்க அந்த செட்டில்மெண்ட் அட்டாச் பண்ணது இதுக்கே நான் கோடிக்கணக்காக அட்டாச் பண்ணிட்டேன், கோடிக்கணக்காக அட்டாச் பண்ணி சொல்கிறாங்க இல்லையா, அவங்க அந்த புண்ணியவங்க அட்டாச் பண்ணுவாங்க. என்னோட நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு தான், யாராவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் அட்டாச் பண்ணேன், அவ்வளோதான். நான் அந்த துப்புரி சாப்பிடும் எல்லாம் போய் பண்ண மாட்டேன், நான் பலமுறை சொல்லிட்டேன், சொல்லியுமே நான் நிறைய திட்டுறாங்க. நீ என்னெல்லாம் திட்டிட்டு போவா, அது ஏன் வேலை இல்லை, என்ன நேர்ந்து விடலை கேட்டிங்களா, என்ன யாரும் ஈஓடபிள்யூலையோ நீதிமன்றத்தில் நீதியரசர் நேர்ந்து விடலை, போய் எடுத்துகிட்டு வாப்பா அட்டாச் பண்ணுவேன். அந்த வேலையை இவங்க செஞ்சு வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க. என்ன இது நல்ல ஆலோசனையாக தான் இருக்குது. நல்ல ஆலோசனை இல்லை, அவங்க அதை பரிசீலனை பண்ணணும். ஐயா நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, நீங்கள் மாறு தட்டிக்கிறீங்களே, நான் இவ்வளோ கோடிக்கு அட்டாச் பண்ணேன், அவ்வளோ கோடிக்கு அட்டாச் பண்ணேன், 150 கம்பெனிலாம் கொண்டு கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் செட்டில்மெண்ட்டுக்கு பத்தலைனாக்கா நீங்கள் வாங்கி கொடுங்க, புரியுதா? புரியுது. ஆனால் என்னை பொறுத்தவரை நீதியரசர் தெளிவாக சொல்லிட்டாரு, நான் வந்து 100% செட்டில்மெண்ட் பண்ணுற வரைக்கும் அவங்கள்ட்ட வந்து வாங்கி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஒன்று தெரிஞ்சுங்க தோழர்களே, இந்த நீதியரசர் இருந்தாலே இந்த முழு செட்டில்மெண்ட் முடிகிறதுக்கு சில வருடங்கள் ஆகும். நீங்கள் வந்து சும்மா நிறைய பேர் வந்து ரொம்ப அவசரமாக எங்களுக்கு எப்போ சார் கிடைக்கலாம் கேள்வி கேட்குறீங்க. அரசாங்கத்துக்கு கையில் போச்சுனாக்கா நம்ம அரசாங்கத்தை நம்பிட்டோம்னா தாமதம் தான் ஆகும். ஏன்னா அவங்க வந்து எடுத்தவொடனே எடுத்து கொடுத்துலாம் முடியாது, அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது. அதனால் 2-3 வருஷம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் தயவுசெய்து, எங்களையும் தொந்தரவு பண்ணாங்க, உடனடியெல்லாம் வராது. இப்போ நீங்கள் பாண்டு கல்யாணம்னு எடுத்தால் கூட உடனே பதிவு பண்ணி கொடுத்துருவாங்கன்றீங்களா? கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது தான் கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் கொடுக்குறதுக்கு 3 வருஷம் ஆகலாம், 4 வருஷம் ஆகலாம், வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இந்த நீதியரசர் இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் ஆகும்னு நம்ம நம்புகிறோம், அவ்வளோதான் நம்பிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறார். ஏன்னா மற்ற நீதியரசர்லாம் கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வாய்தா போடலாம், 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு வாய்தா போடலாம். டேர்ன்பீட் கோர்ட்டு போச்சுன்னா கண்டிப்பாக டிலே ஆகும். டேர்ன்பீட் கோர்ட்டுக்கு எப்போ போகும், நாம் இந்த இடமே எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு பணம் தான் வேணும்னு இருந்தீங்கன்னாக்கா டேர்ன்பீட் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ட்ரையல் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறுவனம் வந்து இந்த பேனல் என்ன அப்படியே ஏழை விட்டாங்கன்னா இது எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை அப்படின்னு சொன்னால் அப்புறம் டேர்ன்பீட் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு இது இருக்குது. எப்படி இருந்தாலும் ஃபுல் செட்டில்மெண்ட் என்பது என்னை பொறுத்தவரை காணல் நீர் தான். நான் இப்படி சொல்கிறேன் நினைக்காதீங்க, வேறு வழி இல்லை. எனக்கு வந்து நிறைய பேர் வந்து பாவமாக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப ஒருத்தர் வந்து கம்பத்துலேருந்து முத்துவேல்னு ஒருத்தர் வந்தார், ஒரு பெரிய முந்திய நான் சொல்லியிருக்கேன், ஒரு 500 ரூபா பணம் கட்ட இல்லை முடியல என்னால் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என் வீட்டுக்கு வந்துட்டார். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கொடுமை மகளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சம் செலவு பண்ணியிருக்காரு. கஷ்டப்பட்ட மனுஷன், அப்படியே அழுகிறார், வயசான மனுஷன் அழுகிறார், 80 வயசு அழுகிறார். வீட்டில் தேடி பார்க்குறேன், இப்போ எல்லாமே ஆன்லைனில் தான் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம், ஒரு 1000 ரூபா இருந்தது கொடுத்து ஐயா போயிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டேன். பாவமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. எனக்கும் உடல்லையே வந்து சரியில்லை, பாவம் மனசு வேலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். என்ன கேட்டிங்களா, ஏன்னா இப்போ வீடியோ போட்டோன்னே திட்டுவான், வீடியோ போட்டோன்னே கீழே ஒரு 10 தற்கொலை இருக்கான், இந்த 10 தற்கொலை கெட்டவாதையாக பேசி திட்டுவான். நான் வந்து நாகரிகமாக பழி சொல்லுவேன். ஒருத்தன் என்னை வந்து எங்கள் அம்மா குறைச்சிருக்கான், தேமகன் இருக்கான், தேமகன் நல்லா கேட்டுங்க, தேமகன் சொல்லி என்னை திட்டிருக்கான். ஒரு நாய், ஒரு தற்கொலை நாய். அவனுக்கு என்ன பதில் சொல்லுமா, சாப்பிட்டா நான் வயசில் பெரிய நான் என்ன பதில் சொல்லுமா, சொல்லுங்கள் பத்தினி மகனே அப்படின்னு நான் போட்டிருக்கேன், பதிவு போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் என்னுடைய ஒரு வீடியோவில் தேமகன்னு போய் என்ன பேசியிருக்கான், அதில் டைப் பண்ணி போட்டிருக்கான், கமெண்டில் போட்டிருக்கான். நான் அந்த நாய்க்கு சொல்லுங்கள் பத்தினி மகனே, அவன் தான் எங்கள் அம்மாவை வந்து கொச்சப்படுத்தி பேசினான்னா நான் அந்த நாயை இப்படி பேச முடியல, நான் மரியாதை பேசுகிறேன். அது அவனுக்கு குத்தணும், அது தற்கொலையாக இருந்தால் அது குத்தாது, குத்தாது. அதாவது தற்கொலைங்க நிறைய பேர் இப்போ நாட்டில் அழிஞ்சிட்டு இருக்காங்க. கடைசி ஒரு செய்தியாக சொல்லி முடிச்சிருக்கேன், தற்கொலைங்க நிறைய பேர் நாட்டில் அழிஞ்சிட்டு இருக்கிறான். அதாவது தாலி கட்டின மனைவி, அப்பா, பையன், பொண்ணு, இவங்களுக்கெல்லாம் வந்து கடமையாக செஞ்ச ஒரு இதை வந்து கடன்கிறான். கடமை செய்ய வேண்டிய மனைவி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது கடமை. அந்த கடமையை கடனாக கணக்காமிக்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, கடமையை கடனாக கணக்காமிக்கிறான். தன் தாய் தந்த
மனைவி பிள்ளைகளுக்கே கொடுத்தது வந்து கடன் நினைக்கிறானே, அவன் நாளைக்கு மக்களுக்கு வந்து என்ன செய்வான்? அப்போ உங்களுக்கும் எனக்கும் செய்கிறதையும் பொறுப்பில் வந்துட்டானா, பொறுப்புக்கு வந்துட்டானா, அதையும் கடனை தான் நினைப்பான். என்ன சொல்கிறீங்க? அவன் மக்கள் வரிப்பணத்தில் ஒரு காசு எடுத்து செஞ்சால் கூட கடனாக நினைப்பான். இப்போ அவன் சம்பாத்தியத்தில் வந்த பணத்தை வந்து மனைவிக்கு அப்பா கொடுத்தலாம் கடமை நினைக்காம கடனாக நினச்சிருக்கான். அவன் பேர்லேயே மொத்த சொத்தையும் வச்சுருக்கிறான். இந்த மாதிரி தற்கூறிங்க என்னை திட்டுவீங்க, பரவாயில்ல திட்டுங்க. நீங்கள் பத்தினி பெற்ற பிள்ளையாவே இருந்துட்டு போங்க. நான் நீங்கள் சொல்ல முடியாது இருந்துட்டு போகிறேன். எனக்கு ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா தெய்வமாக மேலே இருக்காங்க. அதனால் பதிவு போடுறோமா, பேசுகிறோமா, எதிர்கருத்து போடு. ஐயா நீங்கள் சொல்கிறது தப்பியா, இப்படி தான் பண்ணணும், எனக்கு பணம் தான் வேணும்னு படுத்துக்கிடே. உன்னை யார் வேணா படுத்துக்கிடையா, நீ படுத்துக்கிடே வேணாம் வேணாம் உனக்கு வேணும்னு சொல்ல. ஐயா 15 வருஷம் வேணா எனக்கு என்ன, 15 வருஷம் போனால் எனக்கு என்ன, உனக்கு பாதிப்பு நீ அக்செப்ட் பண்ண, நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பெரும்பான்மையை தான், பெரும்பான்மை தான் நமக்கு அவ்வளோதான். பெரும்பான்மையான மக்கள் வந்து நான் பதிவே பண்ண மாட்டேன், எனக்கு பணம் தான் வேணும்னு நினச்சிட்டு இருந்தானா நானும் அப்படியே இருந்துப்பேன். எனக்கு என்னையா 15 வருஷம் போனால் போயிட்டு போகுது என் பிள்ளைங்க போய் வாங்கிட்டு போகிறாங்க, என் பேத்தி போய் வாங்கிட்டு போகிறாங்க. எனக்கு ஒன்றும் அது வந்து பெரிய கவலைப்படுற மாதிரி இல்லை. முந்திலாம் கவலைப்பட்டேன், என்ன இப்போ அது மாதிரி கவலைப்படுற மாதிரி இல்லை. அதனால் தயவுசெய்து தற்கொலைகள் கொஞ்சம் மனம் திரும்புங்க. ஏதாவது எனக்கு நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட் போடுற மாதிரி இருந்தாங்கன்னா நீ வழி சொல்லியா, நீ வழி சொல்லு, இல்லைன்னா வாயா நேராக வா. நான் என் பதவி விட்டு இறங்கிறேன். நீ 60 வயசுக்கு மேலே உள்ள ஆளாக இருந்தானா நான் பதவியை விட்டு கொடுக்குறேன். நீங்கள் இடத்துல வந்து நீ மக்களுக்கு செய், நல்லது செய். நான் ஓப்பனாக சேலஞ்சு விடுறேன். இல்லை நீ 60 வயசுக்கு இருக்கியா, வா அசோக்குமார் தம்பி நான் இது பண்ணிவிட்டு உன்னை நான் ஏற்றுறேன், நீ இருந்து செய், மக்களுக்கு நல்லது செய். அவ்வளோதான். நன்றி தோழர்களே, நன்றி 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 நன்றி.